ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் சம்பவம் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வர்றேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்ப்போம்னா, தட்ஸ் நாட் மை நெய்பர். ஆமாங்க, தட்ஸ் நாட் மை நெய்பர் கேம் ப்ளே வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பில்டிங்க்கு வாட்ச்மேனா வாட்ச்மேன் வேலைன்னா அப்புறம் சும்மா உட்காந்துட்டு நின்றுட்டு போகிறது, நான் அதெல்லாம் பார்க்க வரல, நான் பாய் அப்படின்ட்டு போயிடாதீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ஏலியன் மாமாங்கல்ல என்ன இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, டோப் லங்கர்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, நமக்கு ஏலியன் மாமான்னு சொல்லலாம், ஓகேவா? இந்த ஏலியன் மாமா என்ன பண்ணுவார்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹியூமன்ஸ் மாதிரியே வேஷம் போட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹியூமன்ஸ் மாரியே வேஷம் போட்டு மட்டும் அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம வாங்கி பார்த்து அது கரெக்டாக இருந்தால் அவங்கள உள்ளே அனுப்பலாம், தப்பாக இருந்தால் வெளில தொட்டிடலாம். இவருக்கு இதான் வேலை. அப்புறம் என்ன, கான்செப்ட் தெரிஞ்சிச்சுல. சம்பவம் ஸ்டார்ட்ஸ் நவ். தம்பி, நீ வேடிக்கை. நான் டிடிடியிலிருந்து வந்திருக்கேன். உன்னோட வேலை என்னன்றத தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. வர எல்லாரையும் இண்டிவிஜுவலா கொஸ்டின் கேளு. அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கி அது கரெக்டா இல்லையோன்றத பாரு. அது கரெக்ட் இல்லைன்னா அவங்க இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்கள அழிச்சிடலாம், ஓகேங்களா? என்னோட நம்பர் என்னோட ஸ்கிரீன் பக்கத்தில் இருக்கும் பாருங்க, 3312 அப்படின்றது தான் என்னோட நம்பர். ஏதாவது பிரச்சனைனா மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஐ விஷ் யூ குட் லக். போயிட்டானா? ஓகே, போயிட்டான். போடா, மாஸ்க் போட்டிருந்தா பயந்துருவோமாண்ணா. இவர் யாராது? குட் ஆஃப்டர்நூன் சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, செக் பண்ணணுமா? ஓகே 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 இப்போதாங்க ஞாபகம் வருது எனக்கு. இவர் இன்றைக்கி டுடே லிஸ்ட்டில் இருக்காரான்னு முதல்ல பார்க்க சொல்லிட்டாங்க, பார்த்துக்கலாம். இருக்கார். ஆல்பஸ்டைட் ஸ்பிட்ச்மேன்றது தான் இவர் பேர். அட்ரஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செகண்ட் ரூம், அப்பார்ட்மெண்ட்டுன்னு 3rd லைனில் இருக்குது பாருங்க, அதுதான். இப்போ ஃபஸ்ட் செக்லிஸ்ட்டில் போய் பார்த்துடலாம். இது என்ன செக்லிஸ்ட்? அப்பேரன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. கொஷின் என்ட்ரி ரெக்வஸ்ட் மைரங்கி ரெக்வஸ்ட்டா கொலராட்டா விளாண்டுக்கிறேன்னு பச்சையாக தெரியுது. ஐ எம் சாரி, ஐ ஃபர்கட் யூ ஷோ ஐடி கார்டு. ஓகே. யுவர் டேட் ஆஃப் பர்த் 10/1974. டேட் ஆஃப் பர்த்ன்ற பாருங்க, வேலிட்டி. இந்த கார்டோட வேலிட்டி அது. ஓகே, ஐடி இருக்குது, அப்பேரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, இவர் அனுப்பி விட்டுறலாம் கைஸ். இந்த க்ரீன் பட்டன் ஐத்தினா உள்ளே போயிடுறான், ரெட் பட்டன் ஐத்தினா க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் கேட்டு. இப்போ அடுத்து வாங்க. அடுத்து அக்கா, குட் ஆஃப்டர்நூன், டீட்டெயில்ஸ் ப்ளீஸ். டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம தான் எடுத்து பார்க்கணும். டுடே லிஸ்ட்டில் இருக்காங்க நாச்சா மைக்கேல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் லைனில் இருக்க பாருங்கள், நாச்சா மைக்கேல்ஸ். கரெக்டாக தான் படிக்கிறேன். ஓகே, நாச்சா மைக்கேல்ஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ரூமா, செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ரூமு. ரைட் ஐ ப்ளூவாக இருக்கும், லெஃப்ட் ஐ க்ரீனாக இருக்கும், கேர்ள்டு ஐ ஷியாஸ் ஃப்ரிங்கிள் ரவுண்ட் ஃபேஸா. ஓகே ஓகே, கரெக்டாக இருக்கா? ஸ்ட்ரெட் ஐ, லைட் ஐ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இவன் வேறு. ஓகே, வந்துருச்சு. எங்கே விட்டேன்னு தெரியல. கிடச்சிச்சு. அப்பேரன்ஸ் பார்த்தாச்சு. செஃப்பா இவங்க? பரவாயில்லையே, நல்லா சமைப்பாங்க போலையே. டிடிடி சிம்பிள் எல்லாமே கரெக்டாக தான் கைஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஎம் செஃப்பா இவங்க? செஃப்பு தான் தெரிஞ்சிச்சு, இதுக்கு அவனுக்கு தெரிய கிடக்கணும். அடுத்து அனுப்பி விட்டுறலாமா? ஃபோன் பண்ணி பார்ப்போம். 1346 13. ஐயோ, இப்போ வந்துச்சு. ஐயோ எஸ், வந்துச்சு. இருங்க பார்த்தா 1346. ஓகே 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 ஓகே, ஞாபகம் வந்துச்சு. இப்போ போடுறோம் இங்கே 1346. அதான் போடுறா ஃபோனை. அவன் எடுக்கிறான். அவங்க பொண்ணு எடுக்கணும். அவங்க பொண்ணு ஒரு வேலை ஸ்கூலுக்கு போயிருக்கணும். இல்லை லீவ் போட்டு வீட்டில் தான் உட்காந்துக்குது, படிக்காத தற்குறி. மை மதர் இஸ் நாட் அட் ஹோம். ஓகே கைஸ், உண்மை தான், அனுப்பி விட்டுறலாம். அடுத்து சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்.
இப்போ அடுத்து யார்ப்பா டப்பு டிப்புன்னு வரணும் டைமில் யார் அந்த அக்கா திரும்ப அக்கா வந்து நேராங்க எலியனாய்ஸ் சுலெட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4th ரூமு போய் பார்த்தா ட்வின்ஸா இங்கே பாருங்கள் லெஃப்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்காங்க ரைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க எலியனாய்ஸ் சுவெட் திரும்ப இங்கே இதோ இந்த ரைட் சைடு இருக்கிறாங்க அவங்க கைஸ் ஓகே மாடல் இவங்களும் மாடல் ட்வின்ஸு கைஸ் 2 பேரும் பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மச்சம் வேறு சைடில் இருக்குது அதான் டிஃப்ரென்ஸ் வேறு எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா என்ன அப்புறம் டிடிடி சிம்பிள் கரெக்டாக இருக்குது ஓகே அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு பேர் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது மோலான் லெஃப்ட் சிக் ஓகே கரெக்டாக தான் இருக்குது ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 699 அப்புறம் வந்துச்சு 6 ஓகே 6996 போட்டாச்சா ஃபோன் போட்டோம் ரிங்கு போகுது ஹலோ எலியனாய்ஸ் சாய்ஸ் ஸ்பீக்கிங்கா மை சிஸ்டர் இஸ் நாட் அட் ஹோமா ஓகே எலியனாய்ஸ் சாய்ட் ஏங்க ஒரு நிமிஷம் ஹலோ எலியனாய்ஸ் நான் என்னன்னா இப்போ இங்கே நிற்கிறாங்க ரைட்டு சின்சினாஸ் சார்ட்டு தான் இன்றைக்கி வர வேண்டியது எலியனாய்ஸ் சார்ட்டு வீட்டில் இருக்காங்க அப்போது இது ஒரு ஏலியன் நம்மளோட ஃபஸ்ட்டு ஏலியன் கைஸ் ஃபோன் பண்ணிடலாம் போடுறா டேஞ்சர் எதை ஐத்தனும் தெரியல டேஞ்சர் போடுங்க 3312 இதான் நம்பர் சொன்னார் அவரு இங்கே கூட மாட்டியிருக்கு சூத்தில் ஃபோன் போடுறா டப்புன்னு வாங்கடா சொல்லுங்க நீங்க டீம் டிடிடியை கால் பண்ணிருக்கீங்க உங்க ஐபி அட்ரஸ் வச்சு குரூப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் சென்ட் பண்ணிருக்கோம் டோன்ட் ஃபியர் தி சிங்கம் இஸ் ஹியர் ஓகே cleaning protocol completed you can continue your job bye அப்பா யாரா அவன் சீரியஸாக பேசினீரு சிரி போகிற மாதிரி பஞ்சில் லைக் பண்ணுறான் சரி டப்புன்னு அடுத்து யாருன்னா வாங்கடா எப்பா யாரா நீ நான் கைஸ் இவனை பார்க்கும்போது லேசாக எனக்கு சிரிப்பு போயிடுது ஏன்னு வச்சுக்கோங்களேன் இவன் பார்க்க என் ஃப்ரெண்டு நிதிஷ் கண்ணான்னு ஒருத்தன் இருக்கிறான் அவனை மாரியே இருக்கிறான் அச்சு சொல்லு என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணல ஃபோன் பண்ணி தலைவனை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோ அரங்காதுரட்டுமேன்னு எல்லாரையும் வச்சுவான் பையன் வாசல்ல அவன் என்னாலும் அவ்வளோதான் டப்பு டிப்புன்னு ஃபோன் எடுங்கடா அப்பா அதே தான் அவனே தான் பேசுகிறான் அதனால டப்பிங்லாம் கொடுக்கல கைஸ் நினச்சிருங்க ஓகே டப்பு டிப்புன்னு டேய் தம்பி இப்போதான்டா நான் ஆஃபீஸ் போய் உட்காந்து அதுக்காட்டி திரும்பி ஃபோன் பண்ணுறேன் போயிட்டானா அப்புறம் எதுக்குடா உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க 1008 வாட்டி நான் ஃபோன் பண்ணுவேன் 1008 வாட்டியும் நீ வரணும் வாங்க சார் ஒருத்தர் மேலே எந்த டென்ஷனில் உங்கள் மேலே கத்தினுங்க இருந்தேன் கவலைப்படாதீங்க அதில் உங்களை நான் எதுவும் சொல்லலை அர்னால்டு ஸ்மித் அர்னால்டா அர்னால்டு பேர் தரமாக இருக்குது அர்னால்டு ஓகே டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் அப்பேரன்ஸ் ஐடி இன்டர்வியூ கோர்ஸில் இருக்கார் அதனால் அது டிக்கு போட்டுலாம் அப்பேரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டாடி வச்சுக்கிறாரு தள்ளிவிடு குளோரியா ஸ்மித்தோட ஹஸ்பண்ட் அர்னால்டுனால அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது சார் அர்னால்டு அப்பேரன்ஸ் பிக் ஐப்ரோஸ் பிக் மொஸ்டாங்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரவுண்ட் ஃபேஸ் ஷார்ட்டர் வேரிய ஹேட்டு ஓகே பார்த்துடலாம் வேரிய ரவுண்ட் ஃபேஸ் ஷார்ட்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே ஃபோன் பண்ணி பார்த்துடலாம் அவர் வீட்டு நம்பர் 5123 ஓகே 5123க்கு ஒரு ஃபோனை போடுங்க 5123 போட்டோம்னா இப்போது யார் எடுக்கணும் உங்கள் ஒய்ஃப் குளோரியா ஸ்மித் எடுக்கணும் எடுத்து இந்தமாரி இல்லை என்னென்ன சொல்லணுமோ அதுக்குமாரி அதுக்கேற்ற மாரி தான் பண்ண முடியும் ஹஸ்பண்ட் இஸ் நாட் அட் ஹோம் ஓகே கைஸ் இவர் உண்மையான ஆள் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கார் தலைவரை அனுப்பிச்சி விட்றலாம் ஐடி ஏடி எல்லாமே டிடிடி சிம்பிள்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே 1971 வரைக்கும் வேலிட்டி வச்சுருக்காரு ஓகே கம்ப்ளீட் சரி ஓகே உள்ளே போய்ட்டு வாத்தலை மகிழ்ச்சியுடன் வாழுக நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க தான் அடுத்து டப்பு டிப்புன்னு குளோரியா குட் ஆஃப்டர்நூன் யார் இது யார் மூஞ்சே பார்க்கலையே
லோஜா ஸ்மித்து போயிட்டாங்க. இன்னும் யார் யார்? ஆனஸு ஸ்கின்னு இவங்க யார்? ஏய் ஒரு நிமிஷம். ஏங்க இவங்க என்ட்ரி ரிக்வஸ்ட்லேயே இல்லை. என்ட்ரி ரிக்வஸ்ட்லேயே இல்லாமல் வந்துடுறாங்க இப்போ தான் பிடிங்கிட்டு. அண்ணா நான் இன்னைக்கு என்ட்ரி ரிக்வஸ்ட்டில் இல்லை அண்ணா. நான் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக வெளில போயிருந்தேண்ணா. அதனால தானே நான் இல்லை, என்னை நம்புங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. யாருமா நீங்களாம்? நானே நீ தான் புதுசாக வேலையில் சேர்ந்துக்கிறேன். என்னை போய் அண்ணா என்னான்னு ஐயோ நீ மட்டும் ஏலியனான்னு தனிச்சிக்கோ. அதுதான் அந்த மாஸ்க் மாமா என்னை திட்டுருவான். ஐயோ ஏமா இப்படி பண்ணுறீங்க? ரூம் நம்பர் என்ன உனக்கு? ஐயோ பார்க்க வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூம்னு நினைக்கிறேன். இருங்க. ஐயோ இவன் வேறு இந்த விளம்பரத்தை விட்றான். 4th ஃப்ளோரில் ஃபஸ்ட் ரூமா? ஒரு நிமிஷம், 1 minute கைஸ். 4th ஃப்ளோரில் ஃபஸ்ட் ரூமா? எனக்கு புரியல. இருக்கிறதே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 ஃப்ளோர் தான் கைஸ் இருக்குது. பாருங்களா, அப்பார்ட்மெண்ட் 4th ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூம் அப்படின்னு போட்டுக்கிறான். டிடிடி 4th ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூமா? ஏங்க எனக்கு என்ன கண்ணு எதனா மங்களாயிடுச்சா? ரைட்டு. வர்ற டிடிடிக்கு ஒரு காலிங்க 3312 டிப்புன்னு போட்டு 4th ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூமாமே. எவ்வளோ தென்னா விட்டு. சரி டுடே லிஸ்ட்டில் இல்லையன்னதுக்கு வந்து தம்பி நான் புலம்பி நிற்கிறேன். ஓகே நல்ல வேலை பார்க்குற போலியே. இதோட 3-4 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வாட்டி. பரவாயில்ல வாழ்த்துக்கள். அப்பா டேய் இப்போ தான்டா நல்லபடியாக பேசிக்கிறான் அந்த மாஸ்க் மாமா. இவ்வளோ நாளாக கொஞ்சம் ரகடாக பேசினா இப்போ தான் வாழ்த்துக்கள்ன்ட்டு ரஜினி லேக்லாம் விட்டு போகிறான். இது குளோரியா ஸ்மித்து. ஒரு நிமிஷம். அந்த அர்னால்டு மாமாவோட ஒய்ஃபு தானே இவங்க. அர்னால்டுக்கு ஃபோன் பண்ணும்போது இவங்க எடுத்தாங்களே ஃபோன். இருக்க ஒரு செக் பண்ணிக்கிறேன். எங்கடா நேரங்கிட்ட நேரத்தில் காணாமல் போயிடுது. காணுமே. குளோரியா ஸ்மித்து. ஐயோ தோ அர்னால்டு ஸ்மித்து குளோரியா ஸ்மித் தானே. பாடுங்க. நம்ம அர்னால்டு வந்தானா? அர்னால்டு வந்தப்போ என்ன பண்ணோம்? அவன் ஃபோன் பண்ணி பார்த்ததில் இவங்க தெரிஞ்சுது. ஆனால் இப்போ திரும்பி இவங்களே எப்படி வர்றாங்க? போச்சு மாட்டிக்கிட்டாங்க. போடுற தக்காளி யாருக்கிட்ட வந்து என்ன வேலையை கட்டுது? 3312 இப்போ திரும்பி அந்த மாஸ்க் மாமாவை கூப்பிட்டு எவ்வளோ சாவச்சு 2 தான். எவ்வளோ தைரியம்! ஏன்டா நான் இருக்கிற ஃப்ளோருக்குலாம் வர்றீங்களே, சம்பவம் தான். சூப்பரா தம்பி. இது மாதிரி தான் நல்லா வேலை போடுறான். முதல் நாள்லேயே நல்லா வேலை பார்க்குறான் பையன். சரி வரட்டா மாமே. என்னடா அது சவுண்டு ட்ருன்னு? ஏங்க போகிற போக்கில் பாம்பு போட்டு போகிறாங்க. ஏங்க இவனை நான் டெரர் பீஸுன்னு நினச்சா போகிற போக்கில் ஒரு புருன்னு ஒரு பாம்பை போட்டு போகிறாங்க. நாத்தத்தை போக்குறதுக்கே 10 வருஷம் ஆகும் போலியா? ஐயோயோ நாறிட்டே இருக்கு. ஏப்பா அவன் போட்ட பாம்பை பற்றி நினச்சிட்டு இந்த அங்கிளை கவனியாமல் விட்டேன். வாங்க அங்கிள் ஸ்கிரிப்டினி அப்படின்றது தான் இவரோட பேர். பார்க்க இவர் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் மாரிக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டாலின் அங்கிள் அத்தைக்கிள் சரி ரங் அங்கிள் இந்த மாரி தருகிறார் தலைவர். லாங் நெக்கு அப்படி இப்படி நிற்கிறாரு. சிம்பிள் டிடிடி கரெக்டாக தான் இருக்குது. இந்த டிடிடி சிம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டுக்கு அந்த ஃபோட்டோக்கு லெஃப்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதேமாதிரி தான் என்ட்ரி ரெக்வஸ்ட்லேயும் பாட்டம் கீழே ரைட் சைடில் இருக்கும். ஓகே ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். 5513 ஃபோன் நம்பரை போட்டேன். தலைவன் ஏறுறேங்க நம்ம. இப்போ ஃபோன் எடுத்துடாதீங்கடா. அப்பா ஃபோன் எடுக்கலை. அப்போ இவர் உண்மையாக தான் இருக்கணும். இவர் அனுப்பி விட்டுறலாம். தாராளமாக இவர் அனுப்பலாம். அது கட்டி இவனுங்க குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இருக்கலாம். ஓகே அனுப்பிடலாம் கைஸ். அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். என்னடா இது 5513 திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுக்கலை. சரி போர் அடிக்குதுன்னு தான் வேறு எதுவும் இல்லை. அங்கே எடுக்கலை. ஒரு டவுட்டாக இருந்துச்சா ஃபோன் வந்துச்சு. ஓகே அனுப்பி விட்டுடலாம். அனுப்பியாச்சு. டுடே லிஸ்ட்டில் வேறு இன்னும் எத்தனை பேர் வரணும்? ஃபஸ்ட்டு வந்தாச்சு. செகண்ட் அவங்க வரல இன்னும் அவங்க. குட் ஆஃப்டர்நூனா. உன் பேர் மியா ஸ்டோன் தானே? கைஸ் ஒரு நிமிஷம். மியா ஸ்டோன். சரி ரைட்டு பார்ப்போம். டாக்டர் டபிள்யூ ஆஃப்டனோட ஒய்ஃப் இவங்க மியா ஸ்டோன் அப்படின்னு.
கண்ணாடி பார்த்தீங்களா தலைவனுக்கு தரமாக இருக்குது. டாக்டரா? டாக்டரு அவ்வளோதான். அப்படி இவர் போதுமே, இவரை வச்சு சரி பண்ணுறலாம். என்னத்தை சரி சொல்ல போகிறோம்? அதான் நோயெலாம் யாராலையும் சரி பார்த்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி போங்க, போகிற போக்கில் பார்க்கலாம். 1 Hi, Dr. W.F. speaking. My fiancé is not an home gay. Is she back? இவன் என்னடானா இங்கிலீஷ்லேயே பேசுனாரான். அவன் பேசின இங்கிலீஷு கொஞ்சமாக புரிஞ்சுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு டுடே லிஸ்ட்டில் இல்லை. அதுதான் எனக்கு இப்போது ஒரே பிரச்சனையாக இருக்குது. டுடே லிஸ்ட்டில் ஏன் இல்லைன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஏன் இல்லாமா டுடே லிஸ்ட்? அது நான் டுடே லிஸ்ட்ல இல்லையா? மஸ்ட் அந்த டுடே லிஸ்ட்ல தான் பிரச்சனையா இருக்கும். திரும்பி அதை பாருங்க, ஒரு வாட்டி பாருங்க. நீங்க டுடே லிஸ்ட்ல நான் இல்லைன்றீங்க பைத்தியம் மட்டும். நல்லா பாருங்கண்ணா, சும்மா டென்ஷன் நிற்கிறீங்க. நல்லா பாருங்க, இருக்குதா இல்லையான்னு பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம், இந்த சவுண்டு ஒரு வேலைலாம் வச்சுக்காத. நான் நல்லா பார்த்துட்டு டுடே லிஸ்ட்டில் நீ இல்லை. இப்போ என்ன நீ எனக்கு கண்ணு தெரிலன்னு சொல்ல வரியா? இல்லை சொல்ல வரியான்ற டிடிடி சிம்பிள்லாம் கரெக்டாக இருக்கா? என் மேலே உன் மேலே எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. பாரு, நீ மட்டும் ஏலியனாக இருந்து பாரு, அவ்வளோதான். மாஸ்க் மாமாவை கூட்டி ஒரு பாம் தான், அவ்வளோதான். ட்ருன்னு போட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நம்மளை முடிச்சுட்டிங்க. இப்போ அங்கேருந்து போக வேண்டியதான். கேட்டு செஞ்சுக்கோ. நான் மறைகிற அந்த பார்வை பாருங்களேன், நக்கலாக பார்க்குது. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்றதுக்கோசரம் அனுப்பி போட்டேன். தப்பாக மட்டும் இருந்தது, அவ்வளோதான். நீ டேய் யாரா நீங்கள்லாம்? ஏங்க இவர் ஏறிங்க வந்தான் பாருங்க, ஐசக் கெஸ்ஸு. இவன் தான் 3ஆவதோ 4ஆவதோ வந்தான். தனியாள் தனியவர் இவன் நிலைத்து விட்டான் அப்படின்ற மாரி இருந்தானே. ஏங்க ஏமாத்துறதுல ஐயோயோ என்ன ரிப்போர்ட்ராங்க? அது இந்த லட்சத்தில் ரிப்போர்ட்ரு. ஐயோப்பா, பேரண்ட்ஸ் பிக் ஐப்ரோ பிக் ஸ்மைலு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் இவர் தான் ஏற்கனவே வந்தார். வரலையா? வந்த மாரி தானே இருக்குது. வரலையா? செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் ரூம் வந்தார். ஐயோ ஞாபகம் இல்லைங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே. இவர் ஏற்கனவே வந்தார் தானே. இருங்க, எதுக்கும் ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம். 7332 என் பிரம்மையா ஒரு வேளை வந்தாருன்னு நினச்சிக்கணும். ஐயோ தெரியலையே. இருங்க பார்ப்போம். ஃபோன் எடுக்கலையா? அப்போ ஏற்கனவே வரலையா இவர்? ஐயோ அனுப்பி வேறு விட்டாங்க. சரிப்போ ஐயே இதுதான் இது நல்லா எனக்கு தெரியும். ஏற்கனவே வந்தாங்க. லோரியா ஸ்மித்து. அச்சு தூக்கு. வாங்க மாஸ்க் மாமா வந்து ஒரு பாம் போடுங்க மாமா. செத்துறோம். ஏலியன் மருந்து தயாரிச்சாச்சு கைஸ். பாம் இதான் நம்ம மாஸ்க் மாமாவோட பாம். போடுங்க மாமா பாமை. தம்பி, நீ சொன்ன மாதிரி பாம்பு போட்டோம்பா. ஏலியன் மயங்கி ஊந்திச்சு. நாங்க அப்படியே பொட்டலம் கட்டி போயிடுவோம். நீ உன் வேலையை கரெக்டா பாருப்பா. நீ நல்லா ஜாப் பண்ற. பரவாயில்ல கைஸ். இப்போ மாஸ்க் மாமா இப்போ ஒரு 3-4 வாட்டியோ பாராட்டிருக்காரு நல்லபடியாக. இப்போ அடுத்து இவங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணியிருந்தேன். செலினா ஸ்மித்தா இது என்ன ஸ்மித்தா? இவங்க நான் வரலையா கைஸ்? இவங்க கூட ட்வின்ஸ் ஆச்சு. இவங்க அக்கா பேரோ தங்கச்சி பேரோ, அவங்க பேர் எலினாய்ஸ் ஸ்வெட்டு. ஓகேவா? எலினாய்ஸ் ஸ்வெட்டு. இவங்க 2 பேர் ட்வின்ஸு. இவங்க கண்டுபிடிக்கணுன்னா ஒரே ஒரு அடையாளம் தான். அந்த மச்சம் வந்து இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், அவங்களுக்கு வந்து ரைட் சைடு இருக்கும். இதுதான் இவங்களுக்கு இருக்க ஒரே வந்து அப்பேரன்ஸு. ஓகேங்களா? அப்பார்ட்மெண்ட் ஃபோன் நம்பர் வந்து 6996. ஓகே, இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எதுக்கும் பண்ணுவோம். நமக்கு தெரியும் அவங்க வீட்டில் இல்லைன்னு. இருந்தாலும் இதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது கைஸ், வேறு வழி இல்லை தான். 6996. ஓகே, ஃபேன்சி நம்பராக இருக்குது. அப்படியே போட்டுதே திருப்பி போடுற மாதிரி இருக்குது. மை சிஸ்டர் இஸ் நாட் அட் ஹோம். ஓகேங்க. இவங்க பர்ஃபெக்டான ஆள், சிறப்பான ஆள்ன்ற மாதிரி தான் இவங்க. டிடிடி சிம்பிள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. 1980 வரைக்கும் ஐடி கார்டுக்கு வேலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு பிரச்சனை கூட இல்லை. அவ்வளோதான், அனுப்பி போட்டுடலாம் இவங்கள.
மேடம் நீங்கள் போயிட்டு வரத்துக்கு தகுதியான ஆளாகிட்டீங்க. போயிட்டு வரேன். பாய் பாய். வாழ்க வளமுடன். அடுத்து வந்துனே இருக்கணும். ஹலோ ஹலோ வாங்க மேடம். வந்ததே கவனிங்களா, கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருந்ததா, அதான் அப்படியே விட்டேன். ஓகே, மார்கெட்டி பபிள்ஸ் உங்கள் பேர். ஓகே, 1975 வரைக்கும் ஐடி கார்டுக்கு வேலிட்டி இருக்குது. 2nd ஃப்ளோரில் 3rd ரூமா? ஓகேங்க. நேம் மார்கெட்டி பபிள்ஸ். ஓகே, ரீசன்லாம் அவன் பச்சு பார்த்தான். டிடிடி சிம்பிள்லாம் கரெக்டாக தான் இருந்தது. இவங்களும் அவங்க வீட்டில் தனியாக தான் கைஸ் வாங்குறாங்க. ஐ மீன் ரூமில் தனியாக தாங்க வாங்கிறாங்க. கேர்டு ஆடு ஐஸ் லெஃப்ட் ஐ கேர்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வரும் வேறையா? ஓகே, மார்க்கெட்டி பபிள்ஸா? ஓகே, கேர்லி ஐ டிவைக்கெட்டு லெஃப்ட் ஐ. ஓகே, டிடிடி சிம்பிள் பர்ஃபெக்டாக இருக்குது. மார்க்கெட்டி பபிள்ஸ் ஐ திங்க் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அனுப்பிவிட்டுறலாம், அதான் ஒரே வழி. ஃபோன் நம்பர் 6431 அப்படின்றது தான் ஃபோன் நம்பர். இப்போ எடுத்தாங்கன்னா இவங்க ஏலியன் இருக்கு இல்லையா? ஓகே, அப்போ அவங்க இதுதான் நல்லவங்க தான், அனுப்பிடலாம். போயிட்டு வாங்க. ஐ திங்க் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3/4 பேர் வந்துட்டாங்க. என்னடா இது குறுக்க இந்த கௌசிக் வந்தான் மாதிரி ஏதோ வருது. லெவல்ஸ் மாரி டோப்லங்கள் கேப்சர்டு கிளிக் டு வியூ நெய்பர் கெல்லடு கிளிக் டு வியூ ரேங்க் எஸ்ஸா? ஓ முடிஞ்சிச்சா? ஜெயிச்சிட்டோமா? கப்பு கொடுத்துட்டாங்க. அதான் சைடில் ஒரு கப்பு வந்தது. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாரி சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணி சம்பவத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சம்பவமே பண்ணியாச்சு. தட்ஸ் நாட் மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சார் சப்பைகள் எல்லாம் பண்ணிட்டேங்க. அதான் சொல்லுவேன். நான் இனிமேல் பேசுறது மூடல. பாய்.